ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி உளுத்தம் புட்டு செய்ய போகிறோம். உளுத்தம் புட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க. நாங்கள் எங்களோட ஸ்ரீலங்காவில் செய்கிற மாதிரி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்குள்ளே நான் உளுத்தம் மாவும் வெள்ளைப்பச்சையை வெள்ளைப்பச்சை அரிசியாக ஊற வச்சு அரித்து எடுத்திருக்கேன். பச்சை மாவை ரெண்டையும் கலந்துருக்கேன். இதை சீனி பாகு காய்ச்சணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ப்ரௌன் சுகரில் கொஞ்சம் தண்ணி விட்டு சீனி பாகு காய்ச்சிறேன். கம்பி பதம் வரணும் இல்லை, அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டு காய்ச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா குமிழியாக வருதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதித்து இந்த பதம் வந்துட்டுது. பதம் இல்லை, சீனி ஃபுல்லாக கரைஞ்சிட்டா ஓகே எங்களுக்கு. இப்போ இதை எடுத்து மாவுக்கு ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சீனிப்பாக விட்டு மாவுக்குள்ளே எடுத்துட்டோம். இந்த பதத்தில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உங்களுக்கு உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் என்ன வடிவாக உருட்டி எடுத்துட்டோம், குட்டி குட்டியாக வட்டமாக. இதை அப்படியே நானே புட்டுப்பானெல்லாம் போட்டு அவிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே புட்டுப்பானை நீத்துப்பட்டில் கொட்டிட்டு அதுக்கு மேலால் நீங்கள் தேங்காய் பூவை வச்சுட்டு அப்படியே நல்லா அவிய விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். நான் அவிஞ்ச அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்று. நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வித்தியாசமான சாப்பாடு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு ஊரில் ஒரு வித்தியாசம். எங்களோட ஊரில் இப்படி செய்கிறாங்க. வெள்ளை பச்சை மாவு எடுத்து உளுத்த மாவோடு சேர்த்து செய்கிறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் அவிக்க போகிறேன். அவிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி வந்திருக்குதுங்கிற புட்டு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உண்மையிலேயே நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் நல்லா சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் என்னென்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Thank you.